ஆசீர்வாதமான நாள். நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறது சங்கீதம் 84 அதிகாரம். சங்கீதம் 84 அதிகாரத்திலே தேவனுடைய பிரசன்னத்தின் அருமை, தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற வாஞ்சை குறித்து கூறப்படுகிறது. 2ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தகனமுமாயிருக்கிறது. என் இருதயம் என் மாமிசமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீரித்து சத்தமிடுகிறது. அதாவது எங்களுடைய ஆத்துமா, எங்களுடைய வாஞ்சை, நாங்கள் எதை குறித்து நாங்கள் கர்த்தரை நாங்கள் வாஞ்சையாக தேடுகிறோமா? அவருடைய சமூகத்தை நாங்கள் வாஞ்சையாக தேடுகிறோமா? இன்று கிறிஸ்தவர்கள் தேவனுடைய சமூகத்திலே இருக்க நேரம் கொடுப்பதில்லை. சில நேரம் கிறிஸ்தவர்கள் ஆலயத்துக்கு கூட வருவதில்லை. தேவனை கெம்பீரித்து பாடி அவருடைய சமூகத்திலே அந்த பிரசன்னத்தை நீங்கள் கடைசியாக எப்பொழுது உணர்ந்தீர்கள்? உங்களுடைய வாஞ்சை எதன் மேல்? நீங்கள் எதை ஆர்வமாக தேடுகிறீர்கள்? நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே இருப்பதற்காக வாஞ்சிக்கிறீர்கள், இல்லாவிட்டால் எங்களுடைய சந்தோஷத்தை தேடும் காரியங்களுக்காகவா? இன்று அநேகர் சந்தோஷத்துக்காக அநேக காரியங்களை செய்கிறார்கள். தேவனுடைய சமூகத்திலே இருக்கிறதை மறந்து விடுகிறார்கள். ஃபோன் போண்டு அதே போன்று அநேக காரியங்களுக்கு தங்களுடைய நேரங்களை கொடுக்கிறார்கள். தேவனுடைய சமூகத்திலே இருப்பது அந்த நேரத்தை மறந்து விடுகிறார்கள். ஆனால் தேவன் இன்று எம்மை நோக்கி பார்த்து கேட்கிறார், நீ என்னுடைய சமூகத்தில் இருக்கும் ஒரு மகனா மகளா என்று. அதே அதிகாரத்திலே 10ஆம் வசனம் சொல்லுகிறது, 1000 நாட்களை பார்க்கிலும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் ஒரு நாள் மிகவும் நல்லதென்று. நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது தேவன் எமது பக்கம் இருக்கிறார். தேவன் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறார். அப்பொழுது தேவன் எங்களை காண்கிறார். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு பதில் கிடைக்கிறது. அதனால் நான் இன்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் இருந்து தேவனை வாஞ்சையோடு தேடுகிறவர்களாக இருப்போம். அப்பொழுது நாங்கள் தேவனை கண்டடைவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.